viewers, welcome to Tamil Magic Masala. 1, 2, 3, come on! அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுளியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் கடலைப்பருப்பை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை கொடுத்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ஃபுல்லாக நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம கையை வச்சு மசித்து பார்க்குற அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு பவுலில் எடுத்து மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒன்று 2 பருப்பு எடுத்துகிட்டு தான் இருக்கிற மாதிரி நம்ம குறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். அடித்தாச்சு, பருப்பு அடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். வெல்லம் வந்து 2 வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்தா போதும். இதை வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அடித்த பருப்பை கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு, சிறிது உப்பு போட்டால் போதும். 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காயும் கொடுக்கலாம். நான் தேங்காய் கொடுக்கல. தேவைப்படுச்சுன்னா தேங்காய் கொடுத்துக்கலாம். இப்போ பாகு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாகு கொடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு உருண்டை வராது, பிடிக்க வராது. அதனால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம லட்டுலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பாகு கொடுத்துக்கிட்டா போதும். கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு 3/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிச்சிடும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டையை இல்லை ஒவ்வொரு உருண்டையாக முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அது மெதுவாக அடிப்பாகத்தில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் திருப்பி விடுங்க. கீழே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சுட சுளியம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக மிருதாக இருக்கிறதுனால பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.